நம்ம சங்கர் சார் தற்போது ராம் சரண் அவர்களை வைத்து கேம் சேஞ்சர் அப்படின்ற திரைப்படத்தை டைரக்ஷன் பண்ணிட்டு இருக்காரு. கார்த்திக் சுப்ராஜ் கதையில சங்கர் இயக்கும் இந்த படம் பாத்தீங்கன்னா பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு வெளியாகுது. நேரடி தெலுங்கு படமாக உருவாகும் இந்த படம் பாத்தீங்கன்னா தமிழ் உள்பட பல மொழிகளிலுமே வெளியாகுது. சில மாதங்களுக்கு முன்னாடி கேம் சேஞ்சர் படத்துடைய ட்ரீசர் வெளியாகி விமர்சனத்திற்குமே உள்ளாச்சு. இந்த ட்ரீசரை பார்த்த பல பேருமே சங்கர் சாருடைய தற்போதைய ட்ரெண்ட்ல இல்ல, அவரது பிரைம கடந்து விட்டார் அப்படின்னு எல்லாம் சிலர் விமர்சனமுமே பண்ணாங்க. ஆனா அதெல்லாம் கிடையாதாம். அவர் கண்டிப்பாக கேம் சேஞ்சர் படத்தின் மூலம் கண்டிப்பாக கம்பேக் கொடுப்பார் அப்படின்னு பிரபல தெலுங்கு நடிகர் ஸ்ரீகாந்த் அவர்கள் சொல்லியிருக்காரு. தெலுங்குல பிரபலமான நடிகரான ஸ்ரீகாந்த் தமிழ்ல விஜய் சாருடைய வாரிசு படத்திலும் நடிச்சிருக்காரு. இதனைத் தொடர்ந்து கேம் சேஞ்சர் படத்திலுமே நடிச்சிருக்காரு. சமீபத்துல கேம் சேஞ்சர் படத்தை பற்றி ஸ்ரீகாந்த் பேசும் பொழுது, கேம் சேஞ்சர் திரைப்படம் அருமையாக வந்திருக்கு. சங்கர் சாருடைய முந்தைய படம் சரியாக போகவில்லை அப்படின்னாலுமே கேம் சேஞ்சர் படம் மூலம் கண்டிப்பாக சங்கர் அவர்கள் கம்பேக் கொடுப்பார் அப்படின்னு நம்பிக்கை தெரிவிக்கும் விதமாக பேசினாரு. ஆனா இவருடைய வார்த்தைகளிலுமே பலர் நம்பிக்கை வைக்கல. ஆகையால சங்கர் அவர்கள் கேம் சேஞ்சர் படத்தை தாண்டி அடுத்த படத்தின் மீதுதான் அவர் கண்டிப்பாக நம்பிக்கை வைத்தாக வேண்டும் அப்படின்ற பேச்சுகளுமே போயிட்டு இருக்கு. இந்த நிலையில சங்கர் அவர்களுடைய அடுத்த ப்ராஜெக்ட் பற்றிய முக்கிய தகவல் ஒன்று வெளியாகி இருக்கு. அதன்படி பாத்தீங்கன்னா சங்கர் அவர்கள் அண்மையில நம்ம அஜித் அவர்களை மீட் பண்ணிருக்காராம். மீட் பண்ணது மட்டும் இல்லாம 2 கதைகளை சொல்லிருக்காரு. அதுல ஒரு கதையை நம்ம ஏகே அவர்கள் லாக் பண்ணிருக்காராம். சோ இவங்களுடைய காம்போல கூடிய விரைவிலேயே ஒரு படம் உருவாக போது அதற்கான அறிவிப்பு வெளியாக உள்ளதாக செய்திகளுமே கிடைச்சிருக்கு. சோ இது வரைக்குமே தமிழ் சினிமாவுல இவங்களுடைய காம்போ இணையாமல் இருந்தது. சோ முதல் முறையாக 2 மிகப்பெரிய ஜாம்பவான்கள் இணைகிறாங்க அப்படின்றதுனால படத்தின் மீதான எதிர்பார்ப்பு பல மடங்கு இருக்கும் அப்படின்றது நல்லாவே தெரியுது. இது போன்ற சினிமா செய்திகளை பத்தி நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய அஜித் 360 அப்படின்ற நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.